ஃப்ளஷ் மீடியா சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தவிர்க்கப்பட வேண்டிய தீய குணங்கள் என்னும் தொடரில் இன்றைய நாள் நாம் கஸ்வத்துல் கல்ப் என்று சொல்கின்ற உள கடினத்தன்மையை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த உள்ளத்தை மிக பெருமதியான ஒன்றாக எங்களுடைய உடலிலே வைத்திருக்கிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது, அலா வஇன்ன ஃபில் ஜஸதி முத்கத்தன், உடம்பிலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது, அது சீரடைந்து விட்டால் உடல் முழுக்க சீரடைந்து விடும், அது சீர்கட்டு விட்டால் உடல் முழுக்க சீர்கட்டு விடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்பொழுது எங்களுடைய உள்ளம் சீராக இருக்கிறதோ, எங்களுடைய உள்ளம் மிருதுத்தன்மையோடு இருக்கிறதோ, அந்த உள்ளத்தில் நன்மைகளை ஏற்றுக்கொள்வதற்கும் தீமைகளை விட்டு விலகி இருப்பதற்குமான தைரியமும் மனோநிலையும் ஏற்படும். எப்பொழுது உள்ளம் இறுகி விடுகிறதோ அப்பொழுது நன்மையான விஷயங்களை செய்வதில் இருக்கிற ஆர்வம் மெல்ல மெல்ல குறைந்து போகும். தீமையான விஷயங்களை செய்வதில் இருக்கிற பயமும் அதன் மூலமாக ஏற்படுகிற தாக்கமும் உள்ளத்தில் இருந்து மாறிக்கொண்டே இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய கால சூழலில் இந்த நிலையை நாம் எல்லோரும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய உபதேசங்களை கேட்கிறோம். மார்க்க விளக்கங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. மீடியாக்கள் ஊடாகவும் பள்ளிவாசல்கள் மூலமாகவும் ஏனைய சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் நிறைய தகவல்களை, மார்க்கம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். குர்ஆன் வசனங்களை நாம் அறிகிறோம், ஹதீஸுடைய செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் எந்த விஷயங்களை கேட்டாலும் அதை எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்துதல் என்பது, அதை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடத்தல் என்பது மிக சிரமமாகவே இருக்கிறது. பேசுவது நன்றாக இருக்கிறது, நல்ல விஷயம் என்று புகழ்ந்து விட்டு போகிறோமே தவிர வாழ்க்கையில் இருந்து அந்த நன்மையை எடுத்து நடக்க வேண்டும் என்ற ஆர்வமும் அந்த பாவத்தை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற மனோநிலையும் எங்களுக்கு ஏற்படுதல் என்பது மிக சிரமமாக மாறி போயிருக்கிறது. காரணம், எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகி போன மனோநிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உள்ளம் இறுகி போகுதல், கஸ்வத்துல் கல்ப் என்று சொல்லுகிற இந்த நிலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுதல் என்பது மிக பாரதூரமான ஒரு நிலை என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லுகிற பொழுது, யாரெல்லாம் இந்த உலகத்திலே பாவங்களோடு இந்த இறுகிய உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய செயற்பாடுகளை ஷைத்தான் அழகுபடுத்தி காட்டுவதாக சொல்லுகிறார். அழகுபடுத்தி காட்டுகிற பொழுது அவர்கள் பாவங்கள் செய்து கொண்டு இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டிருப்பார்கள். மாறு செய்து கொண்டிருக்கிற பொழுதெல்லாம் ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, அவர்களுக்கு நாங்கள் எல்லா நன்மைகள் வாசல்களையும் நாங்கள் திறந்து கொடுப்போம். பாவங்கள் செய்து கொண்டிருப்பார்கள், தவறுகளிலே மூழ்கி போய் இருப்பார்கள், நன்மைகளை விட்டு விட்டிருப்பார்கள். ஆனால் வாழ்க்கையில் நிறைய சந்தோஷம் ஏற்படுவதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். தொழிலிலே நிறைய லாபம் கிடைக்கும், நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், நிறைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும், சமுதாயம் அவர்களை கௌரவப்படுத்தும். இப்படி அவர்கள் சந்தோஷமான வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது ஹத்தா இதா ஃபரிஹு, அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்ற வரைக்கும் இப்படி நாங்கள் கொடுத்து கொண்டிருப்போம். அதற்கு பிறகு அகத்னாஹும் பக்தத்தன், அவர்களை நாங்கள் திடீரென்று பிடிப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அவர்கள் தெரியாத புறத்தில், அவர்கள் நினைவற்றிருக்கின்ற நிலையில் அவர்களை நாங்கள் திடீரென்று பிடிப்போம் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உள்ள கடினத்தன்மை என்பது நன்மைகளை ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹுடைய நினைவை விட்டு மறந்து வாழ்கிற, அல்லாஹுவின் தூதருடைய நினைவை விட்டு மறந்து வாழ்கிற, நல்ல விஷயங்களை செய்வதற்குரிய துணிவு இல்லாத, கெட்ட விஷயங்களிலே இருந்து தவிர்ந்து கொள்வதற்குரிய தைரியம் இல்லாத இந்த மனோநிலை ஏற்படுதல் என்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு சோதனையாகும், மிகப்பெரிய ஒரு தண்டனையாகவும் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லுகிற பொழுது நரகவாதிகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறார், வலகத் தரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களில் இருந்தும் ஜின்களில் இருந்தும் அதிகமானவர்களை நாங்கள் நரகத்திற்காக படைத்திருக்கிறோம். வலகத் தரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், அதிகமானவர்களை நாங்கள் நரகத்திற்காகவே படைத்திருக்கிறோம். அவர்கள் யார் தெரியுமா? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், ஆனால் அவர்கள் நல்ல விஷயங்களை சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் அஅயுனுன் லா யுப்ஸிரூன பிஹா, அவர்களுடைய பார்வைகளால் நல்ல விஷயங்களை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுடைய செவிகளால்
இருந்தால் அவர்கள் நல்ல விஷயங்களை செவியேற்க மாட்டார்கள் என்று சொன்ன அல்லாஹ், உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் ஆடு மாடு ஒட்டகைகளை போன்ற கால்நடைகளை போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு பல்ஹும் அவல், இல்லை அதைவிட கேவலமானவர்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லுகிறான். உள்ளம் கனத்து போய் நல்லதை கேட்க முடியாமல், நல்லதை செய்ய முடியாமல், நல்லதை உணர முடியாமல் இருக்கிற மனோநிலை எனக்கு ஏற்பட்டு இருக்கிறது என்றால், நிறைய உபதேசங்களை கேட்கிறேன், உபதேசங்களால் என் உள்ளம் தாக்க முறவில்லை என்றால், குர்ஆன் வசனங்களால் என் உள்ளம் தாக்க முறவில்லை என்றால், அல்லாஹுவின் தூதருடைய வார்த்தைகளால் என் உள்ளம் தாக்க முறவில்லை என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, நான் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். சில நேரம் நரகவாதிகளுடைய பண்போடு இந்த பூமியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கான மிகப்பெரிய ஒரு அடையாளமாக அது இருக்கிறது. எனவேதான் நாம் உள்ள கடினத்தன்மை எங்களுடைய வாழ்க்கையில் உணரப்படுமாக இருந்தால், அது நான் செய்து கொண்டிருக்கிற பாவங்களின் காரணமாக அல்லது நான் செய்யாது விட்டிருக்கிற நன்மைகளின் காரணமாக என்னுடைய வாழ்க்கையில் அந்த கடினத்தன்மை உணரப்படுமாக இருந்தால், நான் அதை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டிய, அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கதற வேண்டிய தேவையோடு இருக்கிறேன். அல்லாஹ்விடத்தில் உள்ளத்திலே என்னுடைய பாவங்கள் எந்த தவறுகளாக இருந்தாலும் சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதை செயற்படுத்துகிற தன்மையையும், பாவத்தை பாவமாக விளங்கி அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுகிற மன தைரியத்தையும் அல்லாஹு தஆலா தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உல கடினத்தன்மை எப்பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதோ, அது அவனுடைய இபாதத் என்று சொல்லுகிற அவனுடைய அல்லாஹுக்கும் அவனுக்கும் இடையிலாக இருக்கிற உறவோடு தாக்கம் செலுத்துகிற அதே நேரம் அவனுடைய குடும்ப உறவிலும் அது தாக்கம் செலுத்தும். நன்மை கடின உள்ளத்தோடு இருக்கிற ஒரு மனிதன், அந்த மனிதன் குடும்பத்தோடு சந்தோஷமாக பேசுவதற்கும், மனைவி பிள்ளைகளோடு இன்பமாக நடந்து கொள்வதற்கும், கணவனோடு அன்பாக நடந்து கொள்வதற்கும் அந்த மனைவிக்கும் கணவனுக்குமான அவகாசம் கிடைக்காது. பெற்றோர்களை பார்ப்பதற்கும், மற்றவர்களை கவனிப்பதற்கும், அண்டை வீட்டாரோடு உறவாக இருப்பதற்கும் அவனுக்கான நேரமும் மனோநிலையும் ஏற்பட மாட்டாது. ஏனென்றால் அவனுடைய உள்ளம் அப்படியே இறுகி போயிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள், யார் மிருது தன்மையை, மென்மை தன்மையை இழந்து விடுகிறார்களோ அவர்கள் எல்லா நன்மைகளையும் இழந்து விடுவார்கள் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு செய்தியிலே, இன்னல்லாஹ ரஃபீகுன், அல்லாஹ் மிருதுவானவன், யுஹிப்புர் ரிஃப்க, அவன் மிருது தன்மையை தான் விரும்புகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே உள்ளம் கடினமாக இருக்கிற பொழுது, உள்ளம் கடின உள்ளத்தோடு இருக்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்களையும் நிறைய நலவுகளையும் நாம் இழந்து விடுவோம். அது இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, மறுமையிலும் எங்களுக்கு மிக பெரும் தாக்கம் செலுத்தும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு எங்களிடத்திலே இருந்து விலகிக் கொள்ள வேண்டிய மிக பெரிய ஒரு பாவமாக, ஒரு தீமையாக இந்த கடின உள்ளத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த கடின உள்ளம் எங்களிடத்திலே இருக்கிற பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேட வேண்டும். எத்தனையோ பாவத்தை பற்றி நாம் எத்தனையோ விஷயங்களை கேட்கிறோம், ஆனால் அதே பாவங்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ நன்மைகளை பற்றிய விஷயங்களை கேட்கிறோம், அதை செய்வதற்கு நேரம் எடுப்பதற்கு முடியாமல் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் கூட இந்த மாதத்தை அடைந்து நன்மைகள் செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கிற அல்லாஹ் அருள் பாலித்த ஒரு சாரார் இருக்க, நோன்பு நோட்காமல் தன்னுடைய தொழிலுக்காக, தன்னுடைய வேணைய உலக காரியங்களுக்காக பல நன்மைகளை இழந்து, நோன்பை விட்டு, இராவணக்கங்களை விட்டு, ஏனைய குர்ஆன் திலாவத்துகளை விட்டு, திக்ருகளை விட்டு, எல்லா விஷயங்களையும் விட்டு ஒதுங்கி ஏனைய காலங்களை போன்றுதான் ரமலானுடைய காலங்களையும் கழிக்கின்ற நிறைய வாலிபர்களையும் சகோதரர்களையும் இன்றைய கால சூழலில் நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு எந்த உபதேசங்களும் அவர்களுடைய உள்ளத்தில் தாக்கம் செலுத்தியதாக இல்லை, எந்த நல்ல காரியங்களும் அவர்களுடைய உள்ளத்தில் தாக்கம் செலுத்தியதாக இல்லை. எனவே அப்படியானவர்கள் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை தங்களை சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும், தங்களை சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். என்னுடைய உள்ளம் இப்படி ஒரு மனோநிலையில் இருந்தால், இப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தால் நிச்சயமாக நான் இந்த உலகத்திலும் வெற்றி பெற முடியாது, மறுமையிலும் வெற்றி பெற முடியாது என்பதை விளங்கி உலக்கடினத்தன்மை என்கிற அந்த பண்பை விட்டும் நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகிற அதே நேரம் அதை தவிர்ந்து வாழ்ந்து இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற நல்ல மக்களுடைய கூட்டத்திலே அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஸ்ஹர் ரமலான் 2026 இன்றைய நாளுக்கான கேள்வி. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறும் நரகத்திற்கென்றே படைக்கப்பட்டிருக்கும் மனிதர்களின் பண்புகளை குறிப்பிடுக. கேட்கப்பட்ட கேள்விக்கான சரியான பதிலினை
உமது பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கம் என்பவற்றுடன் 07726556558 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து வெற்றியாளர்களாக மாறுங்கள்.